தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கி நம்ம தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரத்திலிருந்து 26வது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஜெபத்தோடு கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான், எண்ணத்தை கொடுப்பான். வாசித்த இந்த வேத வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷன் சர்வ லோகம் முழுவதையும், அல்லது ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தில் ஏராளமான மக்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை மிகவும் விசேஷமாக எண்ணி இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் யோசித்து அதுவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய மேன்மையாக இந்த நாட்களில் கருதி வருகிறார்கள். உலக வாழ்க்கை என்பது முக்கியமான ஒன்று தான். ஆனால் வேத வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிழலாக இருக்கிறது. இந்த நிழல் ஒரு நாள் மறைந்து நிஜத்திற்கு போகிற ஒரு நாள் வரப்போகிறது. இந்த பூமியிலே நம்ம என்னதான் பெரிய விதத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னதமான நிலையில் நம்ம வாழ்ந்தாலும் எதுவுமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் நாம் இந்த உலகத்தில் ஆதாயப்படுத்தின பேராகட்டும், புகழாகட்டும், பெருமையாகட்டும் எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு முற்றிலுமாக மறைஞ்சு போயிடும். நாம் என்னைக்கு மறிக்கிறோமோ, இந்த உலகத்தில் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிவடைகிறதோ அன்றைக்கு நாம் சேர்த்து வச்சதும் நாம் சம்பாதித்ததும் நமக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான எல்லாமே நம்மளை விட்டு முற்றிலுமாக மறைஞ்சு போயிடும். இன்னும் ஒரு வார்த்தையில் கூட சொன்னால் மறக்கப்பட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவர் அதனால தான் சொன்னார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? அப்படியானால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவன் என்பது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜீவனை வேதவசனம் ஆத்துமாவாக சொல்லுகிறது. நமக்கு நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அது நித்தியத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று யோவானுக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களும்
எப்படி இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். அடுத்து, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை இங்க சொல்றார். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பான். இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தினால உண்டானது. இந்த பூமிக்குரிய நம்முடைய வாழ்க்கையின் பெருமைகள், இந்த பூமிக்குரிய நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாய் தோன்றக்கூடிய இச்சைகள், இன்னும் மாம்சத்துக்குரிய சில சுக சௌகரியங்கள் எல்லாமே இந்த பூமியில் உலகத்தினால் உண்டானது. இந்த உலகமும் அதனுடைய இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்னா ஒழிஞ்சு போயிடும். இந்த பூமி எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலகம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும், இந்த உலகம் மற்றவர்களால் ரொம்ப பல விதத்தில் அது புகழப்பட்டிருந்தாலும், இந்த உலகம் என்பது ஒரு நாள் முற்றிலுமாக அழிஞ்சு போகிறது. நீங்கள் 2 பேதுரு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடமடா என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பார்த்தீங்களா? அப்போ இந்த பூமிக்குரிய எல்லாமே என்ன செய்யப்பட போகிறதா? எரிந்து அழிந்து சாம்பலாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இந்த பூமியில் நாம் சம்பாதிக்கிற பெருமைகள், புகழ்ச்சிகள், சம்பாத்தியங்கள் எல்லாமே நிலையற்றதாக இருக்கிறது. அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்கிற காலம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது, அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து, நல்லா கவனிங்க, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். அதுவும் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நிலையற்று போன ஒரு பூமியில் திடீரென்று அழிந்து மடமடா என்று வெந்து உருகி சாம்பலாய் போகக்கூடிய ஒரு உலகத்தில் கொஞ்ச காலம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் என்னத்தை ஆதாயப்படுத்தினாலும், இந்த உலகத்தில் நம்ம எதை ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டோம்னா லாபம் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் ஒரு தரம் அவன் மரிக்கப் போகிறான். 70, 80, 90, 100 வயதுக்குள்ளே அவன் மரிக்க போகிறான். அவன் மரிக்கிறதான சமயத்தில் அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது நிலையற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு நிலையற்ற வாழ்க்கையை தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஏதோ ஒரு சிறப்புன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுமே சிறப்பில்லை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தாற்காலிகமான நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், சௌகரியங்கள் எல்லாமே நிலையற்று போனது. ஆனால் தெய்வம் நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாமல், இந்த உலகத்தையெல்லாம் ஆதாயப்படுத்திட்டு நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பலர் வேதத்தில் தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினவங்க இருக்கிறாங்க.
அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு தங்களுடைய ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தி போனவங்கள பார்க்க முடியும். நீங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதில் 14லிருந்து 16 வரை உள்ள வேத வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இவன் ஆண்டவரை சேவித்து கொண்டிருக்கும் போது இவனுக்கு ஒரு உலக ஆசை வந்து விட்டது. உலகத்துக்குரிய ஒரு இச்சை, உலகத்துக்குரிய ஒரு காரியத்தை அவன் நாடி போனதுனால அவனுக்கு கிடைச்ச அழகான ஜீவனை அவன் இழந்து நஷ்டப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் அங்கே அவனை குறித்து இப்படியே சொல்லுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு உடன்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டான். அதனால் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன தெரியுமா? தன்னுடைய ஜீவனையை இழந்து போக வேண்டியதாகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்கினான். அந்த வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு ஏதாகிலும் செய்யலாம் என்று நினச்சான். கடைசியில் அவனுக்கு மனதில் குற்ற உணர்வு உண்டாகி அந்த பணத்தை கொண்டு போய் திரும்ப கொடுத்து இயேசுவை விட்டு விடுங்கள்னு சொல்கிறதுக்கு அங்கே போனான். யார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அந்த வெள்ளிக்காசை அவனுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமாகலை. கடைசியில் ஒரு நிலத்தில் போய் அவன் நாண்டு கொண்டு செத்து அவனுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போனதாக நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவராகி இயேசுவோடு கூட வாழ்ந்திருந்த ஒரு மகிமையான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த உலகத்துக்குரிய ஒரு கொஞ்சம் பண ஆசைக்கு பின்னால் அவன் போனதுனால அவன் வாழ்க்கை எவ்வளோ பெரிய அழிவை சந்தித்ததுன்னு பாருங்கள். நீங்கள் அதில் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியினால், நல்லா கவனிங்க, இயேசு கூடவே இருந்து திருடனாய் இருந்தபடியினால பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். நல்லா கவனிங்க. இவனுடைய மனசுக்குள்ள ஃபுல்லா ஒரே உலக ஆசை, உலக இச்சை. அவன் இந்த பூமிக்குரிய காரியங்களின் மேலே ஆசை கொண்டு பாவத்துக்கு அடிமையாகி பண ஆசையில் இயேசுவை காட்டி கொடுத்து அழிந்து போனான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த பூமியில் பணமும் பொருளும் நிலமும் வீடும் எல்லாமே நமக்கு அவசியம்தான். அந்த ஆண்டவர் ஒரு நாளும் மறுக்கலை. ஆனால் அதுக்காக உலக பிரகாரமான பணம் பொருள் சம்பாதிக்கிறதற்காக நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் உங்கள் ஜீவனை நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. உங்களுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிற ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் என்பது இல்லை, பெரிய ஒரு நஷ்டம். இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும்போது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய விலையேறப்பெற்றதாக தேவன் கொடுத்திருக்கிறது என்னவென்றால், தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஜீவன், தனக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்துமாவை இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இழந்து போகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு பின்னால் ஓடி உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அது மாதிரி வேதனை வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏசாவை குறித்து எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏசாவும் என்ன செய்கிறான் பாருங்கள். ஒரு நாளைக்குரிய ஒரு சின்ன சிற்றின்பத்திற்காக அவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு சிலாக்கியமான வாழ்க்கையை அவன் இழந்து போகிறான். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிந்து அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பார்த்தீங்களா, மனம் மாறுதலை காணாமல் போனான். ஒரு நேர போஜனத்துக்காக, ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு மகிமையான வாழ்க்கை அவனுக்கு இருந்தது, ஒரு மேன்மையான ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு அங்கே ஒரு கூளை காய்ச்சி கொண்டு வந்தபோது இவன் அதில் ஆசை கொண்டு அவனுக்கு மூத்தவன் என்கிற அந்த சேஷ்ட புத்திரப்பாக சுதந்திரம் அவனுக்கு இருந்தது. வீட்டுக்கு மூத்த மகன் என்றால் அதற்கென்று ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு இந்த ஏசா ஒரு பயிற்றங்கூழுக்காக விற்று போட்டுட்டான். விற்றுட்டு சகோதரனுடைய பயிற்றங்கூழை வாங்கி குடிச்சிட்டு, நீ இன்னையிலிருந்து என்னுடைய அண்ணனாக இருந்து கொள், அல்லது சேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வரட்டும், நான் எனக்கு இந்த பயிற்றங்கூழ் முக்கியம்னு சொல்லி ஒரு நேர போஜனத்துக்காக தனக்கு இருந்த மகிமையான ஒரு வாழ்க்கையை இழந்து போயிட்டான். இன்றைக்கி நிறைய மனிதர்கள் இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சிற்றின்பத்திற்காக ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள் அனுபவிக்கக்கூடிய சில சிற்றின்பங்கள், சில இச்சைகள், சில பாவங்கள், சில சுக சௌகரியங்கள், சில உலகத்துக்குரிய இன்பங்களில் சிலர் சிக்கி தனக்கு இருக்க தெய்வம் கொடுத்திருக்கிற முன்குறிச்சிருக்கிற மகிமையான வாழ்க்கையை பாக்கியத்தை இழந்து போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி ஏதோ சில பாவத்தில் நீங்கள் அடிமையாகி உங்களுக்கு கடவுள் வச்சிருக்கக்கூடிய அந்த மகிமையான வாழ்க்கையை இழந்து போகும் விதத்தில் இன்றைக்கி நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்களா? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் இப்படி சிற்றின்ப மயக்கத்தில் கிடக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றும், என் ஜீவனை நான் நஷ்டப்படுத்திடக்கூடாது, என் ஜீவனை நான் இழந்துடக்கூடாது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுவீர்கள். இன்னும் வேதத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசியினுடைய பணிவிடைக்காரனாக இருந்த கேயாசி என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? அங்கே நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இந்த எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சீரிய தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணினுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவன் இங்கே எலிசா தீர்க்கதரிசியினிடத்திற்கு வருகிறான். அங்கே வந்து அவனாலே சுகம் பெற வேண்டும் என்று விரும்பினான். அங்கிருந்து அவன் சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். சுகத்தை பெற்றுக்கொண்ட இந்த நாகமான் என்கிற மனுஷன் திரும்பி போவதற்கு முன்பதாக எலிசா அவனிடத்தில் வந்து அவன் கொண்டு வந்திருந்த வெள்ளி பொன் பொருட்கள் எல்லாவற்றையும் அவருக்கு பரிசாக கொடுத்துவிட்டு காணிக்கையாக கொடுத்துவிட்டு போக வேண்டும் என்று வந்தான். ஆனால் தீர்க்கதரிசியோ, எனக்கு வெள்ளியும் பொண்ணும் ஒன்றுமே வேண்டாம், நீ சுகம் பெற்று போ என்று சொல்லி அவன் எதையுமே அந்த தீர்க்கதரிசி வாங்கவில்லை. ஆனால் கூட வேலைக்காரனாக பணிவிடைக்காரனாக இவனுக்கு பிறகு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஸ்தானத்தில் உயர்ந்த ஒரு உன்னத நோக்கத்துக்காக எலியாவுக்கு பிறகு எலிசாவுக்கு பிறகு பணிவிடைக்காரனாகிய கேயாசி வர வேண்டும். ஆனால் அவனோ என்ன செய்து விட்டான் என்றால், போன அந்த நாகமானை பின்தொடர்ந்து பொய் சொல்லி அவனிடத்திலிருந்த வெள்ளி பொன்னை எல்லாவற்றையும் எலிசாவுக்கு தெரியாமலே அல்லது தெரியாது என்று எண்ணி அவன் வாங்கி தன்னுடைய வீட்டுக்குள் மறைத்து வைத்திருந்தான். தீர்க்கதரிசி அவனை பார்த்து, நீ எங்கே போனாய் என்று கேட்டபோது அவன் பொய் சொன்னான். அவன் சொன்னான், நீ போகும்போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா? நீ எங்கே போனன்னு எனக்கு தெரியாதா என்று சொல்லி அந்த நாகமானுடைய குஷ்டம்
உன்னை பாதிக்கட்டும்னு சொல்லி அங்கே சபிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கேயாசி நாகமானிடத்திலுள்ள அந்த குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு பிறகு இவன் ஊழியத்தில் மகிமையாக பிரகாசிக்க வேண்டிய ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய சுபாவத்தில் அவன் உலகத்தை ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறான். இந்த அற்பமான பொண்ணுக்காக, இந்த அற்பமான உலக சிற்றின்பத்திற்காக ஒரு கனமான ஊழியத்தை இந்த கேயாசி என்கிற மனுஷன் இழந்து போயிட்டான். என்னை கவனித்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன இன்பங்கள் தான், சின்ன சின்ன சுகங்களுக்காக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய விலையேறப்பெற்ற ரட்சிப்பும் விலையேறப்பெற்ற மகிமையான வாழ்க்கையையும் நம்ம ஒருபோதும் இழந்து போயிடவே கூடாது. இந்த பூமியில் வாழும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கனமும் மேன்மையெல்லாம் இருந்த மனுஷர்கள் ஏராளமானவர்கள் மிகுந்த தெய்வ பக்தியோடு வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஈசாக்கை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதை விதைத்த போது அவனுக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலனை கொடுத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாத்தீங்களா, இவன் ஈசாக்கு என்கிற மனுஷன் தெய்வம் அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சு கனம் பண்ணி கனப்படுத்தி உயர்த்தி வச்சார். ஆனால் அவன் இந்த அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் வந்தாலும் அவங்கெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போய் உலக சிற்றின்பங்களுக்கு பின்னால் போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளலை. அவங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக வாழ்ந்தாங்க. பணமும் பொருளும் வெள்ளியும் பொன்னும் வசதிகளும் ஐஸ்வர்யமெல்லாம் இருந்தாலும் அது நிமித்தம் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தலை, ஜீவனை அவர்கள் காத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் யோபு 1:1 அதிகாரம் 3வது வசனத்தில் படித்தீங்கன்னா யோபுவுக்கு ஏராளம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள் செல்வங்கள் எல்லா வசதிகளையும் தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த யோபு என்கிற மனுஷன் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி தெய்வத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். என்னை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உலகத்தில் தேவன் நமக்கு என்ன மேன்மைகளை தந்தாலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்தாலும் கடவுளை மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, தெய்வத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களாக இருங்க. நீங்கள் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி வச்சுருந்தாலும், நிறைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை சேர்த்து வச்சுருந்தாலும், பேர் புகழோடு வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவோ படித்த மேதையாக இருந்தாலும், நீங்கள் இந்த உலகத்துக்குரிய என்ன மேன்மை அடைஞ்சு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் நம்ம வாழ்ந்தா நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடும். லாபம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று கேட்டார். பார்த்தீங்களா, இந்த பூமிக்குரிய எதுவுமே நமக்கு லாபம் இல்லை. நம்முடைய ஜீவனை காப்பது தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற லாபமாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 16 சில வசனங்களை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். அடுத்த வசனம், தேவனோ அவனை நோக்கி, தேவன் அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல
பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்து நிறைய ஆஸ்திகளையும் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு அவனுக்கு இருந்த கட்டடத்தை எல்லாம் இடித்து அதெல்லாம் பெருசாக்கி அதில் விளைந்த தானியங்களையெல்லாம் அதில் சேர்த்து வச்சு, என் ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவோடு சொல்லுவான் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். அப்போ கடவுள் அவனை பார்த்து கேட்குறாரு, தேவன் அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தைகள் யாருடையதாகும்? நல்லா கவனிக்கிறீங்களா? அழகாக வசனம் சொல்லுகிறது. எச்சரித்து கேட்குறாரு, இந்த சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போகிறது? அடுத்த ஒரு வசனத்தை, அதில் 21வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. அந்த வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான், நல்லா கேளுங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் புகழை சேர்த்தாலும், பெருமையை சேர்த்தாலும், அழகை சேர்த்தாலும், ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும், வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்காம தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற வேண்டிய நிலைமை இப்படி தான் இருக்கும். ஒரே நாளில் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், உங்கள் ஆத்துமா மீட்கப்படணும், உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மேன்மை இருந்தாலும் அது போதாது, அதெல்லாம் மறைஞ்சு அழிஞ்சு ஒழிஞ்சு போகக்கூடியது. உலகமே அழிஞ்சு சாம்பலாக போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்துமாவை காக்கணும், உங்கள் ஜீவனை காக்கணும். உங்கள் ஜீவன் எப்படி காக்கப்படும்? நீங்கள் நினைக்கலாம், எப்படி என் ஜீவனை நான் காப்பாற்றுவது அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறணும், ரட்சிக்கப்படணும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை எப்படி காக்கணுங்கிறத சொல்கிறாரு. வாசிக்க கேட்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் நீங்கள் உங்களுக்காக எந்த பொக்கிஷத்தையும் சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை, நல்லா சொல்றாரு, நீங்க பரலோகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே? நல்லா கேளுங்க, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில நீங்க எதையும் பெருசா சேர்த்து வச்சு இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம், இதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப மேன்மை, இதுதான் எனக்கு எல்லாம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படட்டும். நீங்கள் உங்கள் ஜீவனுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்க இப்பொழுது நம்ம கேட்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய, நல்லா கவனிங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை. அப்ப இந்த பூமியில என்ன சேர்த்து வச்சாலும் அது ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஜீவனை நஷ்டப்படுத்திட்டோம்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எதை தேட சொல்கிறாரு? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க, நித்திய வாழ்வுக்குரியவைகளை தேடுங்க. ஐஸ்வர்யம், பொருள், மேன்மை கிடைக்குதா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் ஒன்றும் பெருமை பாராட்டிட வேண்டாம். அதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சி நீங்கள் உங்களை அழிச்சு கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, மேலானவைகளை தேடுங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்ங்கிறாரு. பரலோகத்துக்குரிய சிந்தனை உடையவர்களாக. இந்த பூமியில் நம்முடைய உயிர் ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம மரித்த பிறகு நித்திய ஜீவனில் போய் தேவனோடு கூட நம்ம இருக்கணும், நித்திய வாழ்வில் பிரவேசிக்கணும். பாவம் நம்மளை அழித்து நரகத்துக்கு கொண்டு போயிடும். பாவ மன்னிப்பு நமக்கு தேவை. அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தாலே போதும், உங்களுடைய பாவத்தை இயேசு மன்னித்து விடுவார், உங்களை பரிசுத்தமாக்கி விடுவார். நீங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவங்களாக மாறிடுவீங்க. நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் மரிக்கும்போது உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போய் அந்த நித்தியத்தில் இளைப்பாரும். உங்கள் ஜீவனை நீங்கள் அப்படி தான் ஆதாயப்படுத்த முடியும்.
சர்வ லோகத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்திடாதீங்க. உங்கள் ஜீவன் நஷ்டமடையாமல் இருக்கணும்னா உங்கள் ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்கப்படணும். அதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தாலும் ஏழை எளியவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்துக்கோ. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ ஐஸ்வர்யவனாக மாறுறதுக்கு உன் ஐஸ்வர்யத்தை நீ தேவனுடைய ராஜ்யத்தில் உனக்கு பயன் உண்டாகும் விதத்தில் செலவழி என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வாழ்க்கையில் சரியாக வாழலைன்னா நம்முடைய நித்திய வாழ்க்கை அழிவில் முடியும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறார்கள். அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ தேவன் இந்த பூமியில நம்ம வாழ்க்கை ஓட்ட முடிச்ச உடனே நமக்கு ஒரு அழிவில்லாத ஒரு கிரீடத்தை தரப்போறாரு. அதுதான் நம்முடைய ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்வது, அதுதான் நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவது. அதுதான் நாம் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னா அந்த பந்தய பொருளை போய் அடையணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது, உலக காரியங்கள் எல்லாமே இருந்தாலும் உங்கள் ஜீவனை நீங்கள் ஆதாயப்படுத்தியிருக்கீங்களா? உங்கள் ஆத்மா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறதா? அல்லது இன்னும் உலக இன்பங்களை அனுபவித்து பாவ இச்சைகளில் வாழ்ந்து உங்களை நீங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறீங்களா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் எல்லா மேன்மையோடு நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் ஆத்மா மீட்கப்படலைன்னா உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கை. நீங்கள் பூமியில் வாழ்ந்தது பிரயோஜனமற்றதாக போயிடும். ஆனால் அந்த பூமியில் வாழும்போதே பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீ மரிக்கும்போது நித்தியத்தில் உங்கள் ஜீவன் என்றென்றைக்குமாக நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு ஜீவ கிரீடத்தை நீங்கள் பரலோகத்தில் போய் தேவனிடத்தில் பெறுவதற்கு தகுதியடையும்படியாக உங்களை ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இன்றைக்கி உங்கள் ஆத்மா மீட்கப்படாமல் பாவ மன்னிப்பு பெறாமல் விடுதலை பெறாமல் இருக்கீங்கன்னா இன்றைக்கி இயேசுவுக்கு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து தலைகளை தாழ்த்தி நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆத்தும மீட்பை தருவாராக. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை பெற்றிருந்தாலும் பூமிக்குரிய வாழ்க்கையில் பல பேர்ப்புகளோடு வாழ்ந்திருந்தாலும் ஆத்தும அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறது. அந்த பாவ அடிமைத்தனத்தை நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி என் தேவன் ரட்சித்து அவங்களுக்கு நல்ல ஒரு நித்திய வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலையே, போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. பாவத்தோடு ஒவ்வொரு நாளும் போர் செய்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு கர்த்தர் உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய நாமத்தினாலும் விடுதலையை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரீரத்தில் சுகவீனங்களோடும் வியாதியோடும் பிசாசின் போராட்டத்தோடும் பலவித கடபாரத்தினாலும் மனுஷர்களுடைய பலவித தீய செயல்களினாலே துன்புறுத்தப்படுகிற மக்கள் உண்டு. அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பு கரம் அவர்களை தாங்கி வழி நடத்தட்டும், அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.